என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்துமே உன்னுடைய புத்திக்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் அப்பாற்பட்டதுதான். நடப்பது எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை. ஆராய்ந்து பார்த்தால் அதற்குரிய அர்த்தம் உனக்கு தெள்ளத் தெளிவாகவே விளங்கும். வாழ்க்கையில் உனக்குரிய எண்ணங்களும் செயல்களும் தராசு போல எப்பொழுதும் நடு நிலைமையாக இருக்க வேண்டும். வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, தன்னிலை மாறாமல் இருப்பதுதான் வெற்றிக்கான முதல் படியாகவே இருக்கும். ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் முதலாக பெயர் கொண்டு பிறப்பதும் இல்லை, அப்படி பிறப்பிப்பதும் இல்லை அந்த இறைவன். நீ வாழும் வாழ்க்கையை பொறுத்துதான் உன் வாழ்வு எந்த திசையில் பயணம் செய்ய போகிறது, எந்த திசையில் நீ பயணம் செய்ய போகிறாய் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. நீ உயரமாக எழுந்து நின்று வெல்வாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னுடைய துன்பத்திற்கான நிரந்தர தீர்வு இங்கு உள்ளது. இதை நம்பிக்கையோடு கேள். 100% உன் தடைகளெல்லாம் விலகி உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நீ ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு குழப்பத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாய்? உன்னில்தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் பயமும்? என்னை விட்டு நீ என்றுமே அசையக்கூட முடியாது. நீ என்னுடைய உயிரில் உருவான என்னுடைய அன்பான பொக்கிஷம். உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை. ஏன் பிரிவு என்ற வார்த்தைக்கு கூட நம் அகராதியில் அர்த்தமும் இல்லை. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய்? பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை.
நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா, அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. அதை செய்வதற்கு பதிலாக, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது, நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு, மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும். மற்றவர்கள் என்ன சிந்திப்பார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்ய பழகு. அனைவர் முன்னிலையில் நான் அவமானப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களும் சோதனைகளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது? நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன் சாயிநாதரே? என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உன்னை நீயே தெரிந்து கொள்ள தேவைப்படும் மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கிறது. சிலரை புரிந்து கொள்ளவும் முடிகிறது, அனைவரை பற்றியும் புரிந்து கொள்ளவும் முடிகிறது அந்த அவமானத்தால் தான். நிறைய அவமானங்கள் வாழ்க்கையின் பாதையையே மாற்றியமைக்கும். எனவே அவமானத்தை கண்டு பயந்து விடாதே. நிறைய அவமானங்கள் நீ அடைந்தால் வாழ்க்கையின் பாதை மிக சிறப்பாக, வெற்றிகரமாக, பிரகாசமாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போலவும் பயப்படும் போலவும் மிக கொடூரமானது அல்ல. நிதர்சனத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வெற்றியை எட்டி பிடிக்கலாம். அவமானங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றியமைக்கலாம்.
எது வந்தாலும் என்ன, எது சென்றாலும் என்ன, இந்த வாழ்க்கை இறைவனால் கொடுக்கப்பட்டது. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எல்லாம் வந்த வழியாக திரும்பி செல்லதானே வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை நிகழ்வுகளாக இருந்தாலும் அதற்கு நேர்மறையாகவே நீ பதில் சொல். அப்பொழுது உனக்கு வரும் சோதனைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதையும் நேர்மறை எண்ணத்தோடே கவனித்துப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீயே கண்கூடாக உணர்வாய். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில், நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் தேவையில்லாத நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்வதாலும், தேவையில்லாத எண்ணங்களை மனதில் எப்பொழுதும் சுமந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே உன்னால் சாதிக்க முடியாது. முடிந்ததை முதலில் மறந்துவிடு. வருவதை என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று இருந்துவிடு. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் என்ன உன் கைகளில் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ பழகி கொண்டாலே நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு 100 அல்ல 1000% உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் நிகழ்த்தி வைப்பேன். பட்டம் என்பது வானில் எவ்வளவு உயரம் வேணாலும் பறக்கலாம் அந்த நூலின் உதவியால். ஆனால் காற்றால் மட்டுமே அதை திசையை கணிக்க முடியும். நூல் இல்லாமல் பட்டத்தால் பறக்கவே முடியாது. ஆனால் காற்று இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராயவும் நம்மால் முடியாது. உன் வாழ்க்கையிலும் உன் துன்பங்கள் எல்லாம் உன்னிடம் இருக்கும் நூல் போலத்தான். கண்டிப்பாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எல்லாம் உன்னிடம் நூல் போல இருந்தால்தான் பட்டம் மிக உயரமாகவும் நிதானமாகவும் பறக்க முடியும். அதை விட்டுவிடுத்து நூலில்லாமல் பட்டத்தால் எப்படி பறக்க முடியாதோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரிசமமாக அமைந்துவிட்டால்தான் வாழ்க்கை என்னும் சக்கரம் மிக அழகாக பயணிக்கும். யாராவது உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், உன்னை அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்களை தேடிச் சென்று உன் அன்பை நிரூபிக்க நினைக்கவே நினைக்காதே. ஏனென்றால் ஆசையாக நீ போனால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். எனவே நம்பிக்கையோடு தைரியமாக இரு. உன்னை விட்டு சென்றவர்கள் உன் அன்பை, உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. ஒன்று நன்றாக புரிந்து கொள், உன்னை தவிர வேறு யாரும் உன்னை அவமானப்படுத்தவே முடியாது. எப்பொழுதுமே மற்றவர்களின் மனதை காயப்படும்படி எண்ணாதே, ஏன் நினைக்க கூட செய்யாதே. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும், தெள்ளத் தெளிவாக விளங்கவும் செய்யும். உன்னை நீ யார் என்று உனக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? அதுதான் அவமானம். அவமானம் கிடைத்து விட்டதே, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்துவிட்டு அப்படியே உட்கார்ந்திருக்காதே. நீயே உன்னையே நீ யார் என்று தெரிந்து கொள்வதற்காக கிடைத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான் அந்த அவமானம் என்று நினைத்து கொண்டு உனக்கு கிடைத்த அவமானத்தை தாண்டி எதிர்த்து போராடி வென்று சென்று கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக மிக பிரகாசமான வெளிச்சத்தை கண்குளிர காண்பாய். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை நீ அழைக்கும் பொழுது நான் ஓடோடி வந்து உன்னிடம் வந்து சேர்ந்து கொள்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன தேவை, உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ உனக்கு என்ன தேவை என்பதை நான் யோசித்து யோசித்து அதன்படிதான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ என்னால் முடிந்த அனைத்து ஆசிர்வாதத்தையும் உனக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். நான் கண்டெடுத்த பொக்கிஷம் உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது?
அப்பா சொல்வதை முழுமையாக நம்பிக்கை வைத்து முழுவதுமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படி என்றாலே உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடும் சகலபோக ராஜயோக வாழ்க்கையை வாழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இது நாள் வரை சோகத்தோடும் வேதனையோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அடுத்த நிமிடம், ஏன் அடுத்த நொடி கூட நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல், யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வழியனுப்பி வை. நீ இழந்ததை விட, உன்னை விட்டு சென்றதை விட சிறப்பாக தர வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் தேவையில்லாத பயம் உனக்கு எதுக்கு? நான் இருக்கிறேன். அதே போல நீ என்னுடைய பிள்ளையாக, என்னுடைய குழந்தையாக, என்னுடைய பொக்கிஷமாக, என்னுடைய பக்தனாக கிடைத்தது நான் செய்த அதிர்ஷ்டமே. உன்னுடைய பாதையை நான் தான் வடிவமைத்து கொடுத்தேன். உன்னுடைய பாதையில் நீ நடப்பதற்கான உன்னுடைய அடியையும் நான் உனக்காக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். உன் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் நான் அதை தகர்த்து எறிந்து உனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் உனக்கு சரி செய்து வைத்திருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே. நான் வளர்ந்து விட்டேன், நான் சிறு குழந்தையல்ல. நான் என்னுடைய அடியை எடுத்து வைக்க வேண்டாமா? ஏன் எனக்கு முன்பாக சென்று அனைத்தையும் செய்கிறீர்களே என்று கேள்வியும் சில சமயம் என்னிடம் வந்து கேட்கிறாய். இந்த நிமிடம் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் ஓடிக்கொண்டிருப்பது என்பதை சற்று சிந்தித்துப் பார். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பதை சற்று நிதானமாக சிந்தனை செய்து பார். நீ என்னதான் வளர்ந்தாலும், என்னதான் வெற்றியை அடைந்தாலும், கோபுரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்தாலும் நீ எனக்கு குழந்தைதானே? அப்படி இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் உன் தந்தையாகிய உன் சாயி தேவாதானே. உன் மனதை காயப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி, உன்னை துன்பமடைய வேண்டும் என்று நினைப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். காலம் அவர்களுக்கான நல்ல பதிலை கொடுக்கும். பொறுத்து கொண்டிரு. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று சொல்லும் என் பிள்ளையே, அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. ஆக வேண்டிய வேலையை பார்த்து கொண்டிரு. நடக்க வேண்டிய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உனது வார்த்தைக்காகத்தான் உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். இனி அனைத்தையும் நான் செய்வேன். என்னிடம் உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் நீ சொல்லிதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. நீ மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்பது நீ சொல்லாமலேயே உன் அப்பா அறிந்து கொள்வேன். ஆனாலும் உன்னுடைய நம்பிக்கையையும் உன்னுடைய அதீத நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு என்று தான் சொல்கிறேனே தவிர அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிடு என்று நான் கூறவில்லை. நீ மனதில் நினைத்து கொண்டிருப்பதை நீ சொல்லாமலேயே அறிந்து கொண்டு அனைத்தையும் உனக்கு தகுந்த மாதிரி மாற்றியமைக்கும் வேலையை தான் நான் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னுடைய பார்வையை மீறி எந்த தவறோ தீங்கோ உன்னை நெருங்கவே முடியாது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? சாத்தியம் இல்லாததை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாயா? நம்புகிறாய் என்றால் அனைத்தையும் என் காலடியில் வைத்துவிடு. நம்பவே முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் சர்வ நிச்சயமாக நீ காண்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி.
உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக என் கண்களுக்குள் வைத்து உன்னை நான் காப்பேன். இவ்வளவு வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பும் நீயேதான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கான திறமையை உன் சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் நான் துணையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறேன். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? எல்லாமே நல்லதாக போய்கொண்டிருக்கும் பொழுது பிறகு எதற்காக? நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? துணையோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடி வாழ்வேனா? என் துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா? என் துணை என் மனதிற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுவாரா என்று பல கேள்விகளை என்னிடம் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உன் துணையை பற்றி. ஏன் உன் மனதை போட்டு இத்தனை கேள்விகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என் துணையோடு என் வாழ்க்கை சுமூகமாக செல்லுமா என்று பல குழப்பத்தோடு பல குமுறல்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என் குழந்தையே? நீ எந்த நேரத்தில் உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் என்னிடம் வேண்டுதலை வைத்தாயோ அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை தந்துவிட்டேன். அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீதும் உன் துணை மீதும் உன் மீதும் படர்ந்து. எனவே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி உன் குடும்பத்திற்காகவும் உன் துணைக்காகவும் நீ என்னிடம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி, நீ விரும்பியதை, நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்காகவும் நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் கலங்கி விடாதே. இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன் துணையோடு எந்த ஒரு மன போராட்டத்தோடும் நீ வாழ்ந்து வந்தாலும் சரி, அதை இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் மறந்துவிடு. மனக்கசப்புகளையெல்லாம் அழித்துவிடு. உன் மனதிலிருந்து மனவேதனையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதிலிருந்து. இனி புது வாழ்க்கையில் தொடங்குவதற்கான நல்ல ஆயத்தமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். உன் துணையை மனம் மாற்றி நான் உன்னுடன் அனுப்பியிருக்கிறேன். முடிந்ததை நினைத்து நினைத்து அந்த துணையோடு வாக்குவாதம் புரியாமல் மனம் மாறி வந்த உன் துணையோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வது எப்படி என்ப சிந்தனையை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பட்ட வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆனால் இது இயற்கைதான். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே இது இயற்கைதான். நீ எந்த இடத்திற்கு உன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே நிமிடம் அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் அர்த்தமற்ற பேச்சுகளையும் அர்த்தமற்ற சிந்தனைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால் தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால் தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே.
அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன், கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன், சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. சில நாட்கள்தான் பொறுத்து கொண்டால் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். பொறுமையோடு இருந்தால் அதற்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான தீர்வு நிச்சயமாக பிறக்கும். ஆனால் கவலைப்படாதே. உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிய பிறகு நீ அந்த நிலவைப் போல மிக அழகாக பிரகாசிப்பாய். உன் வாழ்வும் மிக அழகாகவே பிரகாசமாகவே இருக்கும். உனக்கு சிக்கல் கொடுத்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாமே உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கையேந்தி நிற்பார்கள். உன்னிடம் அண்ணாந்து பார்ப்பார்கள் உன் வளர்ச்சியை பார்த்து. அதுவரை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. இப்பொழுதும் நான் உனக்கு தீர்க்கமாக சொல்கிறேன். நீ உருக்குலைந்து போகவில்லை, உருவெடுக்கப் போகிறாய். பிரம்மாண்டமாக உருவெடுக்கப் போகிறாய். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். அழகிய சிற்பமாக நீ உன் வாழ்வில் உருவெடுக்கப் போகிறாய். உனக்கான நேரம் வந்துவிட்டது. நீ பிரம்மாண்டமாக உருவெடுக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னிடம் கேட்டது உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்கு கொடுக்காமல், உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது கிடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். இது உன் மனதிற்கு எப்பொழுது தெள்ளத் தெளிவாக புரிகிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாகவே நடக்கும். உன்னை சோதிப்பேனே தவிர உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். இதை கேட்கும்போதே 1000 முறை எனக்கு நீ நன்றி சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று சொல்லுவாய். உன் வாழ்க்கையில் சுப வாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்காகவே நிச்சயமாக நீதி வழங்குவேன்.
நான் எடுத்த எடுப்பிலேயே எல்லாத்தையும் அனைத்தையும் முடித்து விடமாட்டேன். நின்று நிதானமாக ஒரு காரியத்தை செய்வேன். அதனால் உனக்கு சற்று கால தாமதமாகுவது போலத்தான் தோன்றும். ஆனால் நடப்பது நடந்தே தீரும். அதுவும் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நீ கேட்டவுடன், நீ நினைத்தவுடன் எதுவுமே நடக்காத காரணத்தால் நீ தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய். நம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதோ, நடக்காமல் போய்விடுமோ, சாயப்பா நமக்கு உதவாமல் விட்டுவிடுவாரோ என்பது போன்ற குழப்பமான மனநிலையில் உன்னையே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த தடுமாற்றம் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது. உன்னை ஒரு இடத்தில் உட்கார விடாமல் நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல இருக்கிறாயா? உனக்கே தெரியும், மிக நன்றாகவே தெரியும். சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனையோ வேண்டுதல்களோ எதுவாக இருந்தாலும் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பது உனக்கு தெரிந்திருந்தும் ஏன் இந்த குழப்பம்? நான் உனக்காகவே வருவேன், உனக்காகவே அனைத்தையும் செய்வேன்.